ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கையலின் கைப்பக்குவம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஐஸ்கிரீமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக குல்கந்த் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். குல்கந்த் வந்து நான் இன்றைக்கி கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு காமிச்சிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குல்கந்த் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். பிஸ்தா 10, பாதாம் 10, முந்திரி 10, சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு 2 ஏலக்காய். ஏலக்காயில் இருக்க ஸ்கின் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் மட்டும்தான் சேர்த்திக்க போகிறேன். குல்கந்தில் வந்து ஆக்சுவலாக நட்ஸ் எல்லாம் இருக்காது. நான் வந்து இன்றைக்கி சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும்போது. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு குறைப்பாக அரைச்சிட்டா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நட்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே நம்மளுக்கு வந்து வாழை தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போது மீதி வச்சுருந்த ரோஸ் பெட்டல்ஸ், ஸ்வீட்னஸ்க்காக வந்து தேன், நம்மளுக்கு ஒரிஜினல் தேன் கிடச்சிதுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வந்து குல்கந்த் கிடைக்கும் இல்லைங்க, அதை வாங்கி போட்டுக்குங்க. அதில் வந்து இந்த நட்ஸ் வந்து பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேன் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ குல்கந்த் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் 1/2 hour வந்து நல்லா சோக் ஆகட்டும். இப்போ ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் விப்பிங் க்ரீம் நல்லா கூலிங்காக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. சில்னஸ் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரீம் வந்து நல்லா வரும். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இப்படி வந்து தட்டினாலும் வந்து விழுகக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான பதம். 1 கப் விப்பிங் க்ரீம், 1/2 கப் கண்டென்ஸ் மில்க்கு. கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்சர் இருக்கிறவங்க இது வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கூலிங் இருந்ததுன்னா 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஐஸ் க்யூப் மாதிரி வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. நமக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். விஸ்கி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க, அதுக்கு மேலேயே ஆகும். டபுள் மெத்தடில், அதாவது கீழே வந்து ஐஸ் க்யூப் வச்சுட்டு மேலே நம்ம யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் பவுல் வச்சு விஸ்கை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா சீக்கிரம் வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குல்கந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன்.
ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய் லாஸ்ட்டில் தான் வந்து ஐஸ்கிரீமு குல்கந்தும் சாப்பிடுவோம். நம்ம இன்றைக்கி வந்து குல்கந்தும் ஐஸ்கிரீமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி குல்கந்த் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் செஃப்பில் வந்து கிருத்திகா மேடம் வந்து இது செஞ்சு தான் வந்து ஏப்ரான் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரான் வாங்கினவங்களே அவங்க தான். இப்போ துருவி வச்சுருந்த சாக்லேட் அது 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி எந்த எசன்ஸும் சேர்த்துலைங்க. உங்களுக்கு வேணும்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கோங்க 1/2 ஸ்பூனு. உங்களுக்கு அந்த ரோஸ் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஃப்ரீசரில் வந்து மினிமம் 8 ஹவர்ஸ் இருக்கணுங்க. ஆனால் ஓவர் நைட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இப்போ ஓவர் நைட் வச்சுக்க போகிறேங்க. நல்லா டேப் பண்ணிக்கலாங்க. டேப் பண்ணும்போது ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிரும். ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பாக்ஸை வந்து ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுக்க போகிறேங்க. வச்சுட்டு மார்னிங் பார்க்கலாம். இப்போ 11 o'clock ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. சாஃப்ட் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.